ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இருக்கிற நிலைமையை பார்த்து பயப்படாதே, உன்னை மீட்கிற ஒருவர் நான் இருக்கிறேன், உன்னை ரட்சிக்கிற ஒருவர் நான் இருக்கிறேன். உன்னை என்ன செய்வேன் என்றால், இந்த புழுவை போல இருக்கிற உன்னை நான் பெரிய எந்திரமாக மாற்றுவேன், ஒரு போர் செய்கிற எந்திரமாய் மாற்றுவேன், அநேகருக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு ஆயுதமாய் மாற்றுவேன், அநேகருக்கு ஆசீர்வாதமான பாதுகாப்பான ஆயுதமாக நான் உன்னை மாற்றுவேன். ஆண்டவர் என்னை மாற்ற வல்லவர் என்று விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த புழுவை நோக்கி பார்க்கிறார். புழுவை நோக்கி பார்த்து இந்த புழுவுக்கு தேவன் அதிசயங்களை விளங்க பண்ணுகிறார். ஒருவேளை இந்த ஆராதனையில் உட்கார்ந்து இருக்கிற நாம் கூட நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, ஐயோ நான் ஒன்றுக்கு உதவாதவன், நான் சாதாரண புழுவை போல இருக்கிறேன், ஒரு பெரிய நிலையில் நான் இல்லை, நான் எந்த விதத்திலையும் மேன்மை பாராட்ட எனக்கு ஒன்றுமே இல்லை, சாதாரண நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற நிலையில் நீங்கள் இருக்கலாம். யாருமே உங்களை கண்ணோக்கி பார்க்காம இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையை அதிசயம் காணும்படி ஒரு இடமாக தேவன் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், எனக்கெல்லாம் பெரிய காரியங்கள் எந்த வகையிலேயே எனக்கு நடக்காது, எதுவுமே எனக்கு சம்பவிக்காது, எதுவுமே எனக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு நீங்கள் நினைக்கலாம். நான் நினைக்கிறேன், அநேகர் நாம் நினைக்கிறது மாத்திரம் நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கலாம். இவங்களால எதுவும் நடக்காது, எதுவும் இவர்களால் என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை என்று நினைக்கலாம். பாருங்க, யோசேப்பு தன்னுடைய ஒப்பனங்களை எல்லாம் சொல்லும் பொழுது வீட்டில் இருக்க ஒருவர் கூட அதற்கு ஆமோதிக்கலை, யாருமே நம்பலை. இவனுடைய சொப்பனங்கள் நடக்குமா, இவனுடைய காட்சிகள் எல்லாம் நிச்சயமா சம்பவிக்குமா, இவனுக்கெல்லாம் ஒரு வருங்காலம் இருக்க போதா, இவனுக்கு முன்பாக சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் வணங்க போதா, யாருமே நம்பல. அவனை சொப்பனக்காரன்னு பட்டம் சூட்டி அவனை அனுப்பி விட்டாங்க, அவங்க வீட்டை விட துரத்திட்டாங்க. இவனால எந்த பிரயோஜனம் இல்லை, இவன் நம்மோடு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை, இவனை காசுக்கு பற்றி இவனை காசு பார்த்துடலாம் இவனை வைத்துன்னு சொல்லி ஒரு விலை பொருளாக அவனை பார்த்தாங்க. தாவீதை பாருங்க, வீட்டில் சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசி அவன் கர்த்தருக்கென்று அவன் பலிகளை ஏறெடுக்கணும், நான் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு பிள்ளைகள் எல்லாம் கூட்டு வாங்கணும். அவங்க அப்பாவுக்கு தாவீதை கூப்பிடணும்னு எண்ணமே வரல. எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வந்து நிறுத்தினாரு. இந்த பையனை ஆடு மேய்க்கிறதுக்கு தான் இவன் லைக், இவன் அதுக்கு தான் பிரயோஜனப்படுவான், இவன்லாம் பெரிய காரியங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ராஜாவுக்கு பின்பாக போய் கொண்டிருக்கிற ராணுவ அதிகாரிகள் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க தான் பெரியவர்களாக மாற போகிறாங்க, இவர்கள் எதுலேயும் பிரயோஜனப்பட மாட்டாங்கன்னு சொல்லி அப்பாவே பிள்ளை என்ன பண்ணலை, கூப்பிடலை, அவனை அசட்டை பண்ணினாங்க. நான் நினைக்கிறேன், நம்முடைய தேவன் மனிதன் ஒரு புழுவை போல பார்க்குற மனிதர்களாக இருக்கலாம், நாம் நம்முடைய பார்வையிலே அசட்டை பண்ணப்பட்ட நிலையில் இருக்கலாம். ஆனால் நம்ம ஒன்றை விசுவாசிக்கணும், நான் ரொம்ப சாதாரணமாக இருந்தாலும் நான் யாருடைய கரத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் அதிசயங்களை காண பண்ணுகிறவருடைய கரத்தில் இருக்கிறேன். விசுவாசிக்கிற நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன், நீ அற்புதங்களை பார்ப்பாய். நீங்க மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் கொடுப்போமானால் கர்த்தர் நம்மை பெரிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றி பார்க்கிற எல்லாரும் அதிசயப்படத்தக்க விதமாய் தேவன் நம்மை நடத்த வல்லவராய் இருக்க. விசுவாசிக்கிற ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்குரைத்தவர் கர்த்தர். புழுவை எந்திரமாய் மாற்றுவேன் என்று வாக்குரைத்த கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை அதிசயம் காண செய்வேன். இந்த பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். பாடுவோம். உன்னை அதிசயம் காண செய்வேன் என்று வாக்குரைத்தார் தேவன், என்று நிறைவேற்ற வந்து விட்டார். நீ அற்புதம் கண்டிடுவார், உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அதிசயங்களின் தேவன். ஹல்லேலூயா. நம்மையே ஒரு அதிசயமாய் நிறுத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். எப்படி அதிசயங்களை காண பண்ணுவார்னா, நம்மை மாற்றுகிற விதமே ஒரு அதிசயமாக இருக்கும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள விசுவாசிங்க. இன்றைக்கு நான் இருக்கிற நிலைமையை நாம் பார்த்து சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அதிசயம் செய்கிற கர்த்தருடைய கரத்தில் நீ ஒப்பு கொடுப்பேன், ஆனால் என்னை நான் பார்ப்பதற்கே அதிசயமான நிலையில கர்த்தரனை கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். என்னுடைய குடும்பம் பார்த்து ஆச்சரியப்படும் விதமாக தேவனை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு யோசேப்பினுடைய சொந்த சகோதரர்கள் இவன் தான் யோசேப்பு என்று அடையாளப்படுத்த முடியாத அளவுக்கு தேவன் நம்மை உருமாற்ற முடியும், ஆனால் நம்மையும் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆண்டவரே, இன்றைக்கு அதிசயங்களை செய்கிற உம்முடைய கரத்தில் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அநேக வழியில் நாம் நம்முடைய திறமைகள், நம்முடைய நிலைமைகள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய சுற்று சூழ்நிலைகள் இதை பார்த்துட்டு நாம் ஒரு எல்லையை வகுத்துக்கிறோம். இதுக்கு மேலே எதுவுமே நடக்காது, இதுக்கு மேலே எதுவுமே சம்பவிக்காது, இதுக்கு மேலே எதுவும் முன்னேறாது, இவ்வளவுதான் என்னுடைய எல்லை. நம்ம நிறைய வேளை நம்மளை சுருக்கிக்கிறோம். ஆனால் நம்ம யாரை நம்ம பார்க்கறது இல்லைன்னா, நம்மை தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிற தேவனுடைய மகிமை நம்ம பார்க்கறது இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. அவர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும், புத்தி கெட்டாத காரியமா இருக்கும். இன்னைக்கு ஒருவேளை ரொம்ப சோர்ந்து போய் உங்க சூழ்நிலைகளை பார்த்து நீங்க ரொம்ப வெகுண்டு வந்திருக்கலாம். நான் ஏன் இப்படி ஒரு எளிமையில பிறந்தேன், ஏன் இப்படி ஒரு சிறுமையில பிறந்தேன், ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நான் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஒரு விடுவு இல்லையா என்று நீங்க நினைத்து வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சூழ்நிலையை பார்க்காதப்பா, உன் சுற்றுப்புறத்தை பார்க்காத, உனக்குள்ளே இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம் பெரியவர். ஹல்லேலூயா. உன்னை அதிசயங்களை அவர் காண பண்ணுவார், அற்புதங்களை காண பண்ணுவார். உன் தடைகளை நீக்கி உனக்கு மகிமை விளங்க பண்ணுகிற ஒரு வல்லமை உள்ள தேவன் உனக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா.